T20 வேர்ல்ட் கப்புக்கு முன்னோட்டமாக கலக்கும் இந்தியா பாகிஸ்தான், நடிக்கிறதா ஆஸ்திரேலியா. வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் 7. இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் 7. வருகிற 5-6 நாட்களுக்குள்ள T20 வேர்ல்ட் கப் 2026 தொடங்க இருக்குது. இதுக்கு முன்னோட்டமாக நடந்த இந்தியா நியூசிலாந்து தொடரில் இந்திய அணி 4-1 சொல்லி ஜெயிச்சிருக்கிறாங்க. 2024 டெஸ்ட் சீரீஸை இழந்திருந்தாங்க. 2025 கடைசியில் 3 மேட்ச் கொண்ட ஓடிஐ சீரீஸையும் 2-1 அப்படின்ற கணக்கில் இந்திய அணி சொந்த மண்ணில் இழந்திருந்தாங்க. அந்த சூழலில் T20 சீரீஸ் தொடங்கி 5 மேட்ச் கொண்ட சீரீஸாக நடந்துச்சு. இந்த சீரீஸில் கிட்டத்தட்ட 468 நாட்களுக்கு கழித்து இந்திய அணியுடைய T20 கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஒரு 50 அடித்தார். அதை தொடர்ந்து இன்னொரு 50யும் அடித்தார். கடைசி மேட்ச்சில் 200க்கு மேலான ஸ்ட்ரைக் ரேட்டில் இன்னொரு 50யும் அடித்து பிளேயர் ஆஃப் த சீரீஸை தன்வசமாக ஆக்கினார். அதோடு இல்லாமல் T20 சீரீஸை 4-1 அப்படின்னு சொல்லி இந்தியன் டீம் தட்டி தூக்குனாங்க. இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், பேட்டிங்கில் இந்த தொடரில் காயமடைஞ்சிருந்த திலக் வர்மாவுக்கு பதிலாக ஒன் டவுன் பேட்டராக உள்ளே வந்திருந்த இஷான் கிஷன் செகண்ட் ஹையஸ்ட் ரன் கேட்டராக 215 ரன்களை ஒரு செஞ்சுரி ஒரு ஹாஃப் செஞ்சுரின்னு சொல்லி அடித்து தம்சம் பண்ணியிருந்தார். அட்டகாசமான கம்பேக்கை இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் கொடுத்துருக்காரு இஷான் கிஷன். இன்னொரு பக்கம் நம்பர் 1 T20 பேட்ஸ்மேனான அபிஷேக் சர்மா வேறு லெவலில் கலக்கிட்டு இருக்க. அவர் வழக்கம் போல வழக்கமான கைவரிசைகளை காட்டியிருந்தார். இடையில 2 டக்குகள் இருந்தாலும் யூஸ்ஃபுல்லான அதிரடியான கான்ட்ரிபியூஷனை டீமுக்கு கொடுத்திருந்தார் அபிஷேக். 2 டவுனில் வந்திருந்த ஸ்கை 3 50ஸோட மொத்தமாக 242 ரன் அடிச்சு இந்த சீரீஸோடைய ஹையஸ்ட் ரன் கேட்டர். அதை தொடர்ந்து பின்னாடி பார்த்தா ஹர்திக் பாண்டியா பின்னாடி தேவையான ஃபினிஷிங் டச்சஸை கொடுக்க, ரிங்கோவும் இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு சொல்லி துபே கூட சேர்ந்து பக்காவாக ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க இந்தியன் டீமுக்காக இந்த பேட்டிங்கை. இந்தியன் டீம் பேட்டிங்கில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்க ஒரே ஒரு சின்ன ஹோல் சஞ்சு சாம்சனுடைய புவர் ஃபார்ம். 5 ஆட்டங்களில் வெறும் 46 ரன்கள் மட்டுமே அடிச்சு, அதுலேயும் 4வது மேட்ச்சில் 24 ரன் அடித்தார். அது தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மிச்ச 4 இன்னிங்ஸில் வெறும் 22 ரன்கள் அடித்து தடுமாற்றமான ஃபார்மோட தத்தளிச்சிட்டு இருக்காரு சாம்சன். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு கிட்ட அவர் T20 போட்டிகளில் ஓப்பனிங் ஆடின சூழலிருந்து அவர் அங்கே இருந்து மேலே கீழே அனுப்பி அவருடைய பேட்டிங்கில் ஆர்டரை சொதப்பி விட்டு ஒரு தொடரில் அவரை ட்ராப் பண்ணி விட்டுன்னு சொல்லி இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் செஞ்ச மோசமான விஷயங்கள் சஞ்சு சாம்சனுக்கு பயங்கரமாக பேக் ஃபயர் ஆகிருக்குது. சுப்மன் கில்லை கொண்டு வந்து T20 ஆட வச்சு பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் ஆகாத நிலையில் மீண்டும் மேனேஜ்மெண்ட் சாம்சனை ஓப்பனராக அனுப்ப அவருக்கும் இந்த தொடர் ரொம்பவே ஒரு நைட் மேராக அமைஞ்சுது. நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் நியூசிலாண்டு தரப்பில் இருந்து ஓப்பனர் சைஃபர்ட் ஒரு 50, அது தவிர ஃபின் ஆலன் ஒரு 50. இது தவிர்த்து பேட்டிங்கில் பெரிய ஹை கான்ட்ரிபியூஷன்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லிடலாம். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் 2 டீமும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு விக்கெட்டை எடுத்தாங்க. பட் இந்தியன் டீமுடைய பவுலிங் வழக்கத்துக்கு மாறாக இந்தியன் பிச்சஸ்லேயே ரொம்ப அடி வாங்கியிருக்கு. அதுலேயும் ஸ்பிரிட் பவுலரான பும்ராவே மொரட்டு அடி வாங்கியிருக்காரு இந்த சீரீஸில். இதோட T20 வேர்ல்ட் கப்புக்குள்ளே போக இருக்கிற சூழல், T20 வேர்ல்ட் கப்பும் இந்தியாவில் நடக்க இருக்கிற நிலையில் இந்தியா பவுலிங்கை எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். கடைசி மேட்ச்சில் 51 ரன்களை விட்டு கொடுத்துருந்தாலும் 5 நான் பாக்கெட் பண்ணுறேன்னு சொல்லி அர்ஷதீப் எடுத்த ஒரு 5 அவருக்கு ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸை கொடுத்துருந்துருக்கோம். அக்சரும் வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ் அப்படின்னு சொல்லி ஸ்பின் ட்ரியோ டீசெண்டாக பண்ணியிருக்குது. தேவையான நேரத்தில் பிரேக்ஸை போட்டாலும் அவங்களுமே ரொம்ப எக்கனாமிக்கலாக போட்டு ரன்ஸை ட்ரைவ் பண்ண கொஞ்சம் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் தவறிட்டாங்க. அப்படியே பாகிஸ்தான் வர்சஸ் ஆஸ்திரேலியா 3 மேட்ச் T20 சீரீஸ் பக்கம் போனோம் அப்படின்னு சொன்னால், வழக்கத்துக்கு மாறாக பாகிஸ்தான் முரட்டுத்தனமாக விளையாடி மொதல் மேட்ச்சில் 22 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. 2வது மேட்ச்சில் 90 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. அடுத்த மேட்ச்சில் இன்னும் பெரிய மார்ஜின் 111 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்படி மிரட்டலாக இந்த T20 சீரீஸை 3-0 சொல்லி தட்டி தூக்கியிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா சார்பாக கேமரான் கிரீன் மட்டும் ஒரே ஒரு மேட்ச்சில் 35 ரன் அடித்தார். அதுதான் ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியன் டீம்லேயும் ஒரு பிளேயர் அடித்த ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர். இந்த பக்கம் பார்த்தா எப்படி இந்தியாவில் ஸ்கை ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபார்முக்கு வந்தாரோ, அந்த மாதிரி பாகிஸ்தானில் ஃபார்மில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த கேப்டன் அகா சல்மான் மற்றும் ஸ்டார் பேட்டரான பாபர் ஆசம் 2 பேரும் ஃபார்முக்கு திரும்பி இருக்கிறாங்க. 2 பேரும் இந்த தொடரில் சூப்பராக பேட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. பாகிஸ்தான் ஆஸ்திரேலியாவை ஸ்பின்னை வச்சு சுட்டி இருக்குது. இதுக்கு முன்னாடி 2023 ஓடிஐ வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி பங்களாதேஷ் கிட்ட ஒரு ஓடிஐ மற்றும் T20 தொடரை மோசமாக தோற்று வேர்ல்ட் கப்புக்குள்ளே வந்தாங்க ஆஸ்திரேலியா. தொடர்ந்து முதல் 2 மேட்ச்களை மோசமாக தோற்று அதுக்கு பிறகு விஸ்வரூபம் எடுத்து கப்பையே ஜெயிச்சாங்க ஆஸ்திரேலியா. ஸோ ஒரு வேர்ல்ட் கப் தொடர்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி தொடரில் என்னமோ கிரிக்கெட்டே ஆட தெரியாது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக நடிக்கிற வேலையை ஆஸ்திரேலியா செய்யும். இப்போவும் நடிக்கிற வேலையை தான் செய்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா T20 அவங்களுக்கே அளவெடுத்து செஞ்ச ஒரு ஃபார்மேட்டு. அப்படி இருக்கிற ஃபார்மேட்டு வேர்ல்ட் கப் நடக்க இருக்கிற சுச்சுவேஷனில், அதுவும் இந்தியா மாதிரி ஃப்ளாட் பிச்சஸ் இருக்கிற ஒரு கண்டிஷன்ஸில் வேர்ல்ட் கப் நடக்க இருக்கிற நிலையில் பாகிஸ்தான் மாதிரி மீண்டும் ஃப்ளாட் பிச்சஸ் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்லேயே சொதப்பிட்டு வந்திருக்கிறாங்க.
அதுவும் ஸ்பின்னுக்கு கிரம்பிள் ஆகியிருக்காங்க அப்படின்னும் போது சுத்தமாக நம்பவே முடியல. ஸோ ஆஸ்திரேலியாவும் இந்த தொடரில் நிச்சயமாக பயங்கரமாக சர்ப்ரைசஸோடு உள்ளே வருவாங்க. கண்டிப்பாக எங்களுக்கு கிரிக்கெட்டே ஆட தெரியாதுன்னு சொல்லி நடிச்சுட்டு இங்கே மெயின் மேட்ச்னு வரும்போது அவங்களுடைய வில்லத்தனத்தை காட்டுவாங்க அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடமே இல்லை. காரணம் 2023 வேர்ல்ட் கப்பில் இப்படி தான் செஞ்சாங்க. ஆனால் கடைசியில் கப்பை அவங்க வசமாக்குனாங்க. ஸோ ஆஸ்திரேலியா டீம் கிட்டத்தட்ட அதையே தான் செய்ய போகுது. ஸோ இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே ரொம்ப கம்மியான டைம் வேர்ல்ட் கப்புக்கு இருக்கிற சூழலில் எல்லா டீம்ஸும் திக் அண்ட் ஃபாஸ்ட்டாக வேர்ல்ட் கப்புக்கு முன்னோட்டமாக T20 சீரீஸை ஆடி இருக்கிறாங்க. வெஸ்ட் இண்டீஸும் சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஒரு T20 சீரீஸ் ஆடி சவுத் ஆஃப்ரிக்காவும் வெஸ்ட் இண்டீஸும் அந்த 2 மேட்ச் சீரீஸை பகிர்ந்து இருக்கிறாங்க. குவிண்டன் டிகாக் பயங்கரமான ஃபார்மோட தொடர்க்குள்ளே வராரு. ஸோ இப்படி ஒவ்வொரு டீம்லேயும் பாசிட்டிவ்ஸும் இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நெகட்டிவ்ஸோடையும் இந்த வேர்ல்ட் கப்புக்குள்ளே வர ஆஸ்திரேலியா எங்ககிட்ட பாசிட்டிவ்ஸே இல்லை, நெகட்டிவ்ஸ் மட்டும் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி படம் காமிச்சிட்டு இந்த வேர்ல்ட் கப்புக்குள்ளே வராங்க. ஸோ இந்த தொடர் எப்படி போக போகுது அப்படின்றத நாம் பொறுத்திருந்து பார்க்குறோம். வருகிற நாட்களில் T20 வேர்ல்ட் கப் தொடர்பான வீடியோஸை நம்ம சேனலில் கொடுக்க இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸை பாருங்கள். தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் லோன் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.